மழையால் புத்தளத்தில் 15,000 மெட்ரிக் டன் உப்பு சேதம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. திடீரென பெய்த கடும் மழை காரணமாக சுமார் 15,000 மெட்ரிக் டனுக்கும் அதிகமான உப்பு அறுவடை பாதிக்கப்பட்டிருப்பதாக புத்தளம் மாவட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது நாடு முழுவதும் நடைபெறும் கடுமையான உப்பு பற்றாக்குறைக்கு உப்பு உற்பத்திக்கு தேவையான சூரிய ஒளி போதிய அளவு கிடைக்காத தொடர்ச்சியாக மழை பெய்வதும் இதற்குரிய முக்கிய காரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் புத்தளம் மாவட்டம் சுமார் 60% பங்களிப்பை வழங்கி வருவதோடு நல்ல வெயில் காலங்களில் சுமார் 1,00,000 மெட்ரிக் டனுக்கும் அதிகமான உப்பு அறுவடை முன்னெடுக்கப்படுவதாக தனியார் மற்றும் அரசு உப்பு உற்பத்தியாளர்கள் தொடர்புடைய துறைகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் புத்தளம் மாவட்டத்தில் சிறுபோக பருவத்தில் உப்பு அதிக அறுவடைக்கு வழிவகுத்துள்ள நிலையில் கடந்த சனிக்கிழமை முதல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளத்தில் உப்பு அறுவடை மீண்டும் தோல்வியடைந்திருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் தாம் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிக கடன் சுமைகளோடு தமது வாழ்க்கையை முன்னெடு செல்வதாகவும் புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதேவேளை நாட்டில் இப்போது காணப்படுகின்ற இந்த உப்பு தொடர்பான தட்டுப்பாடு குறித்து நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அத்துறமான தலைவரும் அதே போல அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகிய இருவரும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக தெரிவிக்கின்றவர்கள் இலங்கையில் இப்போது கடந்த வருடம் பெய்த கனமழை உள்ளிட்ட காரணிகள் காரணமாக ஹம்பாந்தோட்டை அதே போல ஆணையிரவு அதே போல புத்தளம் ஆகிய பகுதிகளில் குறிப்பாக ஹம்பாந்தோட்டை ஆணையிரவு பகுதிகளில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1,25,000 மெட்ரிக் டன் உப்பு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் மழை உள்ளிட்ட இந்த செயற்பாடுகள் காரணமாக 40,000 மெட்ரிக் டன் உப்பு மாத்திரமே கிடைத்தது. அந்த இடைவெளி தான் இப்போது சந்தையில் உப்புக்கான தட்டுப்பாடு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த உப்புக்கான தட்டுப்பாடு என்பது இவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. காரணம், மக்கள் மத்தியில் உப்பு தொடர்பான விடயங்களை ஊடகங்கள் அதிக அளவில் அதை பேசுபொருளாக்கி உப்பு தட்டுப்பாடு என்ற அச்சத்தை அல்லது பீதியை மக்களுக்கு உருவாக்கி மக்கள் அதிக அளவில் தொழில்துறை சார்ந்தவர்கள் அந்த உப்பை அதிக அளவில் கொள்வனவு செய்தமையே இந்த உப்பு தட்டுப்பாடு காரணம் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இப்போது தேவையான உப்பை எனவே இந்த திங்கட்கிழமை இன்றைய தினம் முதல் சத்தோசைக்கு நாங்கள் விற்பனை செய்ய போகின்றோம், வழங்கப் போகின்றோம். எனவே உப்புக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலை ₹120 என்பதுதான் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக விலையில் உப்பு விற்பனை செய்யப்பட்டால் நீங்கள் பாவனை அலுவலர்கள் அதிகார சபை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறான நிலையங்களில் இப்போது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து அதாவது இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த உப்பு உற்பத்தி தொடர்பான விடயத்தில் கடந்த காலங்களில் கடந்த வருடம் நாங்கள் நவம்பர் மாதம் தான் ஆட்சியை பொறுப்பேற்றோம். அதற்கு முன்னர் இந்த உப்பு உற்பத்தி தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது அந்த காலப்பகுதியில் சீரற்ற காலங்கள் உள்ளிட்ட அரசு நடவடிக்கைகள் காரணமாக அது இடம்பெறாமல் இருந்தது. இதன் காரணமாக தான் இப்போது உப்புக்கான தேவை ஏற்பட அது தட்டுப்பாடாக மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்த வாரம் அரசு உப்பு நிறுவனம் அதே போல தேசிய உப்பு நிறுவனம் ஆகிய இரண்டு ஊடாகவும் கிட்டத்தட்ட 30,000 மெட்ரிக் டன் உப்பை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். 3,00,000 உப்பை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். எனவே அதன் ஊடாக இங்கே உப்பு தட்டுப்பாடு நிறைவு செய்யப்படும். சந்தையில் உப்புக்கான தட்டுப்பாடுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுப்போம். இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களும் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்.